மேடம் மேடம் தேங்க்யூ. சரி உள்ளுக்கு
எப்பொழுதுமே தனிப்பட்ட அக்கறையும் தனித்தன்மையான திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னோடி மாநிலமாக நிகழ்கிறது. முதல் முறையாக சிறு குற்றத்தில் பெட்டி ஆஃபென்ஸ் ஈடுபட்ட சிறார்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடாமல் நல்ல குடிமகன்களாக தங்கள் வாழ்க்கையை தொடர தமிழ்நாடு அரசு 100% நிதி உதவியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி பாதை எனும் திட்டம் இன்று நமது சூழ்நோக்கு இல்லத்தில் துவக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை சட்டப்பேரவையில் அறிவிப்பு செய்து அரசின் நிதி உதவிகளை பெற்று தந்து தனது பெரும் பணி சுமைக்கு இடையே இன்று துவக்கி வைத்து உரையாற்ற வருகை தந்துள்ளார் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களை சிறார்களின் சார்பாக நெஞ்சார வரவேற்கிறேன். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் திட்டங்களை திகுத்துவதிலும் செயல்படுத்துவதிலும் தன்னுடைய பெரும்பான்மையான நேரத்தினை ஒதுக்கீடு செய்து என்றும் நமது தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மரியாதைக்குரிய நம் துறையின் அரசு செயலாளர் அவர்களை மனமாற வரவேற்பதில் உறுதியை கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை செயல்படுத்த உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணியாளர்கள், இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சென்னை பெருநகர முதன்மை நீதித்துறை நடுவர், காவல்துறை உயர் அலுவலர்கள், சென்னை இளைஞர் நிதி குழும முதன்மை நடுவர், மாநில சட்டப்பணிகள் ஆணை குழு அலுவலர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக துறை நண்பர்கள் மற்றும் குறிப்பாக இல்ல சிறார்களை வருக வருக நான் இந்நிகழ்வுடன் வரவேற்கிறேன். இறுதியாக நிகழ்ச்சிக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த இத்துறையின் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களையும் வரவேற்று அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நம்மை தேடி வரும். தவறு செய்வது மனித இயல்பு, அதை திரும்ப செய்யாமல் இருப்பது மனித மாண்பு. இந்த மனித மாண்பை குறிக்கோளாக கொண்டு முதல் முறை தவறு செய்த சிறார்கள் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்கவும் மனித மாண்பை காக்கவும் உருவாக்கப்பட்டதே பாதை திட்டமாகும். பாதை என்பதன் விரிவாக்கம் பர்சனாலிட்டி அஃபர்மிங் ஆட்டிடியூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹாலிஸ்டிக் அப்ரோச் இன்டர்வென்ஷன் என்பதே ஆகும். பாதை திட்டம் பற்றிய விளக்க உரையை அளிக்க வருகிறார் திரு ரவிக்குமார் பால், சீனியர் அட்வொகேட், ஃபவுண்டர் ஆஃப் பிரிசம் அட்வைசர்ஸ். Honorable Minister, Mrs. Rita Jeevan, Secretary of the Department, Mrs. Jayashree Muralidharan, the Director of this special department, and Mr. Tom Verghese, the JJ Magistrate of the JJB, and all the people gathered here, distinguished guests, and above all, the boys at the back. என்னை மன்னிக்கணும், நான் வந்து ஆங்கிலத்தில் பேச போகிறேன். ஏன்னா ஒரு சின்ன இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதனால் உங்களுக்கு முதல்ல இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Today is a very special day. It's a day when we are at a crossroads as we try to understand the effect that society has on youngsters, particularly those who are petty offenders who have come into the system. We are at a time when this government has been so gracious, and the Chief Minister and the Minister and the officers of the department have been so anxious
to help this segment of society. அதாவது இந்த சிறு குற்றம் செஞ்சவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரே நோக்கத்தோட இந்த கவர்மெண்ட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் திட்டத்தை உருவாக்கி உங்களுக்கு நன்மை செய்யணும்னு ஒரே ஒரு நோக்கத்தோட நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம். முதலாவது நம்ம வந்து யோசனை பண்ணும்போது இந்த திட்டம் எதுக்காக அப்படின்றது இது பண்ணோம். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம மெயினாக என்ன பார்க்கலாம், சிலவங்க வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த சிறு தவறுகள் நம்ம சிறு வயசில் இருக்கும்போது நம்ம சிறு தவறுகள் செய்கிறது சகஜம். நம்ம இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிறு தவறுகள் நிச்சயமாக செஞ்சுருப்போம். அதனால் ஆனால் அந்த சிறு தவறுகள் நம்மளை வந்து எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் அதை பாதிக்கக்கூடாது. நம்ம வந்து அதை மறந்து நம்மளுக்கு பின்னால் வைத்து முன்னோக்கி போய் அந்த முன்னால் வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது, நம்மளுக்கு நிச்சயமாக உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனால இந்த பாதை திட்டத்தை அவங்க வந்து அமல்படுத்தி உங்கள் அத்தனை பேருக்கும் பயன்படுறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்காங்க. இந்த பாதை திட்டம் என்னன்றால் 2 விதமாக இருக்குது. இந்த பாதை திட்டத்தில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இங்கே வந்து அப்சர்வேஷன் ஹோம்குள்ளே வந்து சில நாட்கள் ஜேஜேபி போர்டு ரிமாண்ட் வந்து அங்கே வந்து இதில் வந்து ஒரு 2-3 நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்றது தான் முதல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. நீங்கள் வந்து வந்ததுலேருந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கவுன்சிலிங், உங்களுக்கு மற்ற விதமான சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன், குரூப் தெரப்பி, பல விதமான ஆக்டிவிட்டீஸ் நடந்துருக்கு. அது உங்களுக்கு வந்து என்ன நோக்கம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். ஏன்னா இவங்க வந்து நம்ம வெளியே எத்தனை பேர் இருக்கிறோம், நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தயார். 2வது, உங்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரே நோக்கத்துக்காக கவர்மெண்ட் ஃபுல்லாக தயாராக இருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஒன்று வந்து இது பண்ணி மேற்கொண்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த இதில் வந்து 2வது ஸ்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 3 நாளோ 5 நாளோ இருந்துட்டு வெளியே வந்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக பல விதமான உதவிகள் தேவைப்படும். இந்த உதவிகளை யார் பூர்த்தி செய்ய முடியும், யார் உங்களுக்கு வந்து கை நீட்டி நீங்கள் எதிர்காலம் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாக்க முடியுன்ற நம்பிக்கைக்கு சாத்தியமான எந்தெந்த உருவாக்கக்கூடிய அத்தனை சப்போர்ட்டும் யார் கொடுப்பா. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 கவுன்சிலர்ஸ், அவங்க வந்து சைல்ட் கேர் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி அவங்க சென்னை போலீஸ் டிஸ்ட்ரிக்டில் 4 இடத்துல அவங்க சகஜமாக தங்குற இடத்துல அவங்க வந்து உங்களுக்கு வில் பி அவைலபிள். உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் எப்போ வேணாலும் அவங்களுக்கு உதவிக்கு இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எது இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான், இங்கே விட்டு வெளியே போன பிறகு அந்த எதிர்காலம் எப்படி அமையணும்னு உங்களுக்கு என்ன எதிர்காலம்ன்றது நீங்களே நிர்ணயிச்சு அந்த எதிர்காலத்துக்கு எப்படி பாதையை வகுத்து உங்களை அங்கே எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம். அதனால் அவங்க 4 பேர் இருக்காங்க, அதுக்கு தவிர 2 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக மட்டுமே செயல்பட போகிறாங்க. இது வந்து ஒரு புதிதான திட்டம். அதனால் இது வந்து ரொம்ப பல மாதக்கணக்காக இது வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின எங்கள் பிரசன்ட் டீம் சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து இது ஒரே ஒரு இதுக்காக செஞ்சுருக்காங்க. இங்கு நம்மோடு நம்முடைய பணிகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளும் இங்கே சேர்ந்திருக்கும் ஜேஜேபி சேர்பர்சன் திருமதி ஷக்கீலா அம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய திரு ஆல்ஃப்ரட் டேவிட் அவர்களே, திருமதி கஸ்தூரி அவர்களே, மற்றும் இந்த பாதை திட்டத்தை பற்றிய அழகான ஒரு விளக்கவுரையை கொடுத்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரு அந்த பிரிசன் பாதை திட்டத்தின் நிறுவன தலைவர் திரு ரவிக்குமார் பால் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய என்ஜிஓக்களை சார்ந்தவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, அன்பிற்கினிய எனது இல்ல குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள்.
எல்லாமே வந்து பாதை திட்டம் என்ன, எதுக்காக இதை செய்யறோம், இது எல்லாமே வந்து நம்ம ரவிக்குமார் பால் சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அவர் ஒன்று சொன்னது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது. அறிந்தும் அறியாத வயதில் தெரிந்தும் தெரியாத செய்யக்கூடிய சிறிய தவறுகள் எப்படி வந்து ஒரு வாழ்க்கையை புரட்டி போடும் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிலருக்கு வந்து அந்த தவறுகளை திருத்திட்டு போகிறதுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவர் சொன்ன மாதிரி தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்ல இருந்து, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ல இருந்து